இன்னைக்கான மினி vlogல நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பலாப்பழ பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பலாப்பழம் பிடிச்சவங்களுக்கு இந்த கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெசிபிக்கு நல்ல கனிஞ்ச பலா சொலையில இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பாதியை குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு மிச்ச பாதியை மிக்சர் ஜார்ல போட்டு ஃபைனா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ அரிசி மாவு கூட ஒரு சிட்டிகை உப்பு, அரைச்சு வச்சிருக்க பலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலருக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம போய் கொழுக்கட்டை வைக்கிற ஸ்டஃபிங் அந்த பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் துருவன வெல்லம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இல்லைனா எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பிஸ்தா கூடவே துருவன தேங்காய் சேர்த்து லைட்டா வறுப்பட்டதும் கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழம் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பூரணம் தயாராயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கையில தேங்காய் எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சி வாழையில இல்லாத பட்சத்தில் கிளீனான பாலித்தீன் பேப்பர்ல வச்சு ரவுண்டா தட்டிக்கோங்க. இப்போ நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை வேணுங்கிற அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி அப்படியே மடிச்சு விட்டு கார்னர்ஸை செக்யூர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கையில பிசுன்னு ஆகாம ஒரு சூப்பரான மெத்தடா இருக்குல்ல. கொழுக்கட்டை அச்சு இல்லாதவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே எல்லா கொழுக்கட்டையுமே உள்ள ஸ்டஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஆவியில வேக வச்சு எடுத்தா சூப்பரான பலா பூர்ண கொழுக்கட்டை தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. டேஸ்ட் அற்புதமா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீடூஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.